எல்லா முயற்சிகளையும் தமிழ்நாட்டில் இயங்குகிற கல்வி இயக்கங்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே திருச்சியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் கல்வி கூட்டு இயக்கம், தமிழ்நாட்டு கல்வி இயக்கம், தமிழ்வழி கல்வி இயக்கம், பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை, கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பு ஆகிய 5 இயக்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுப்பட இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை மட்டுமல்ல, இந்தி மொழியை இங்கு தமிழ்நாட்டில் 3வது மொழியாக ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என்பதாக நம்முடைய நாட்டிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து வரி பணங்களை சூறையாடி கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசு மிரட்டுகிறது. தமிழ்நாட்டினுடைய வரி பணங்களை இந்திய அரசிடம் காவு கொடுப்பதற்காக தமிழர்கள் இந்த நீண்ட நெடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. இவர்கள் உருவாக்கிய இந்தியா என்பது 200 ஆண்டுக்கு உரிய வரலாற்றை கொண்டதுதான். ஆனால் தமிழ்நாடு 5000 10,000 ஆண்டுகளாக நெடிய வரலாற்றை கொண்டதாக வளர்ந்து வந்திருக்கிறது. எங்களுடைய கனிம வளங்களும் எங்களுடைய உழைப்பு செல்வங்களும் அவர்களுக்கு வரி கொடுப்பதற்காக நாங்கள் உழைக்கவில்லை. எங்களுடைய உழைப்பும் கனிம வளங்களும் எங்கள் மண்ணுக்கும் எங்கள் மக்களுக்கும் உரியவையை ஒழிய உங்களுக்கு வரி கொடுப்பதற்கானது அல்ல. நீங்கள் தொடர்ந்து இதுபோல வரியை பிடுங்குவது மட்டுமல்லாமல் உங்களுடைய மொழியை, உங்களுடைய அதிகாரத்தை திணித்து கொண்டிருந்தால் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு உங்களுடைய இந்திய கொடியை ஏற்றுவதாக பேரம் பேசினீர்களே, அந்த அதிகார வெறித்தனத்திற்கு உங்களுடைய கொடியை இறக்கிவிட்டு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை கொடியை ஏற்றுவதற்கான நாள் நெருங்கிவிடும் என்பதை எச்சரிக்கையாக கூறிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய இறுதியான முடிவு. எங்களுடைய மாணவர்கள் மட்டுமல்ல, உழைக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, அனைவருமே ஒன்று சேர்ந்து, தொழிலாளர்கள், பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிக பெரும் போர் எழுச்சி கொள்ளுவோம் என்று கூறி எச்சரிக்கிறோம். நன்றி, வணக்கம்.